வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட போகும் மாற்றம். போரா சமூக மாநாடு, கடுமையாக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், புலம்பெயர் தமிழர்களுடனான அனுர அரசாங்கத்தின் நகர்வு, புலிகளை காரணம் காட்டும் ஹர்ஷன. இன்று முதல் தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரம். அரசாங்கம் அரசியல் ரீதியான நியமனங்களை வழங்குகின்றது. உலக வங்கியின் வடக்கு மாகாண அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் முன்மொழிவு. பங்குகளை இந்திய நிறுவனத்திற்கு விற்பதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் செல்லும் கட்சி. பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலைகளால் சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை தளம்பல் நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில் குறித்த விடயம் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பிற்கான அச்சங்கள் ஏற்பட்டிருந்தன. இதன் காரணமாக இலங்கையிலும் பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் உள்ளன என்று கருதி பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களில் முகாமிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆயிரக்கணக்கான போரா சமூக உறுப்பினர்கள் இலங்கையில் நடைபெறும் ஆன்மீக மாநாட்டிற்காக வருகை தந்துள்ளனர். உலகெங்கிலும் இருந்து போரா சமூக உறுப்பினர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். கொழும்பு 3 பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள போரா சமூகத்தின் பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மாநாட்டு மண்டபம் ஆகிய இடங்களில் 2025 ஜூன் 27 முதல் ஜூலை 5 வரை போரா சமூகத்தின் ஆன்மீக சபை நிகழ்வு மற்றும் மாநாடு ஆகியன நடைபெறுகின்றன. இதனை முன்னிட்டு கடுமையான பாதுகாப்பு மற்றும் சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவர் இந்த மாநாட்டிற்கு கொழும்பில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பிருக்கின்றது. அதனால்தான் இராணுவ வீரர்களை வீரர்கள் என அழைப்பதில் கூட பின்வாங்குகின்றனர். இதன் காரணமாகவே அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாகவும் பேசுகின்றனர். இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் இராணுவத்தினருக்காக நிற்கப் போவதில்லை. மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே செயற்படும். பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் ஸ்திரமாக உள்ளோம். அதனை இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகின்றது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாட்டையும் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேறு நிலைப்பாட்டையும் அரசாங்கம் பின்பற்றுகின்றது. அரசாங்கத்தின் இந்த இரட்டை கொள்கை வெட்கப்பட வேண்டியதாகும் என தெரிவித்துள்ளார். இன்று முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தை சுகாதார அமைச்சகம் ஆரம்பிக்கவுள்ளது. இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் சுமார் 27,932 டெங்கு நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் 16 இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேல் மாகாணத்திலேயே அதிகமானோர் டெங்கினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களும் அதிக ஆபத்துள்ள மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நோயால் பல குழந்தைகள் மரணமடைந்ததாக சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா பரவுவதை எதிர்த்து போராட இன்று முதல் ஜூலை 6 வரை சுகாதார அமைச்சகம் தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தை ஆரம்பிக்கவுள்ளது. அரசாங்கம் அரசியல் ரீதியான நியமனங்களை வழங்குவதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். அரச சேவையை
அரசியல் மயமற்றதாக மாற்றுவோம் என்று உறுதிமொழி வழங்கி ஆட்சி பீடம் ஏறிய அரசாங்கம் பிழையான பாதையில் பயணிப்பதாக தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சின் செயலாளர் பதவிக்கு கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும நியமிக்கப்பட்டமை ஓர் பிழையான முன்னுதாரணம் என சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினராக ஹர்ஷன பங்குச்சந்தை நடவடிக்கை முறைகேடுகள் குறித்து குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதி அமைச்சின் செயலாளர் பதவியை வகிப்பதற்கு ஹர்ஷனவிற்கு தகுதியும் திறமையும் கிடையாது என்பது சில மாதங்களில் வெளிப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் முழு நிதி அமைச்சிற்குமே நன்றாக தெரியும் என அவர் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சில் அல்லது அரசு சேவையில் நிதி அமைச்சின் செயலாளர் பதவியை வகிக்கக்கூடிய தகுதியானவர்கள் எவரும் இல்லையா என சம்பிக்க கேள்வி எழுப்பியுள்ளார். உலக வங்கியால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளின் தொடர் நடவடிக்கைக்காக இணைப்பு குழு ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது. உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தலைமையிலான குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் மற்றும் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, சுனில் ஹந்துநெத்தி, சந்திரசேகரன், பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது. ஆளுநர் தனது வரவேற்புரையில் ஜனாதிபதியின் வழிகாட்டலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டங்களை முன்னெடுப்பதற்காக வந்துள்ள உலக வங்கி குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார். எமது மாகாணத்தை கட்டியெழுப்ப உலக வங்கி கரம் கொடுத்து உதவ வேண்டுமென கோரிக்கை முன்வைத்துள்ளார். அத்துடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அரசாங்கத்தின் சார்பில் உலக வங்கியின் முயற்சிக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார். உலக வங்கியால் வடக்கு மாகாணத்திற்கு பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட பயணம் மற்றும் அதிகாரிகள் மக்கள் சமூகங்களுடனான கலந்துரையாடலின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 8 வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் 7 வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொரு மாவட்டங்களினதும் மாவட்ட செயலாளர்கள் தங்களது மேலதிக தேவைப்படுத்தல்களையும் முன்வைத்துள்ளனர். கப்பல் துறை நிறுவனமான கொழும்பு டோக்கியாட்டின் பங்குகளை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்படைக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக முன்னிலை சோசலிச கட்சி அறிவித்துள்ளது. இதன்படி இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவின் கப்பல் கட்டுமான தயாரிப்பு நிறுவனமான மசகா நிறுவனத்திற்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்ய போவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி விவகாரங்களுக்கான செயலாளர் புபுது ஜெயகோட எச்சரித்துள்ளார். கொழும்பு டோக்கியாட் நிறுவனத்தின் 51% பங்குகளை இந்த இந்திய நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் இலங்கை அரசு டோக்கியாட்டின் பெரும்பான்மை உரிமையை இழக்க வழிவகுக்கும் என்று ஜெயகோட தெரிவித்துள்ளார். நிறுவனத்தின் சொத்துக்கள் 130 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் மதிப்பிடப்பட்டிருந்தாலும் அதன் பங்குகள் வரும் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்படவுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர குறித்த பரிவர்த்தனை வெளிப்படையாக கையாளப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் தமிழ்வினின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.